கிறிஸ்தவம் கோயில் கட்டுறாங்க, கிராண்டா கட்டுறாங்க, மீட்டிங்ஸ் போடுறாங்க, டெலிகாஸ்ட் பண்றாங்க, எல்லாம் மோரலா இருக்கிறாங்க, எல்லாமே ரைட், எல்லாமே சரியா இருக்குது. ஆனா மேஜரா ஒண்ணு மிஸ் பண்ணிட்டாங்க. கிறிஸ்டியானிட்டி ஒண்ணு மிஸ்ஸிங். கிறிஸ்டியானிட்டிக்குள்ள என்ன மிஸ்ஸிங் சொன்னா, ட்ரூ காஸ்பல் அல்லது உண்மையான சுவிசேஷத்தை கிறிஸ்தவம் சொல்ல தவறிவிட்டது. அது வேதத்தை சரியாக படிக்கிறவங்களுக்கு வழங்கினாது. உண்மையான சுவிசேஷம் ட்ரூ காஸ்பல்ன்றாங்க. அந்த உண்மையான சுவிசேஷம் எது? உண்மையான சுவிசேஷம் நான் ஏற்கனவே சொன்னல்லவா, இந்த சுவிசேஷத்தை கிறிஸ்தவர்கள் அறிவிக்கிறாங்க. கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அங்க பேனர்லயே போடுறாங்க, சுவிசேஷ கூட்டங்கள் போடுறாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, சுவிசேஷ கூட்டத்துக்கு போனதுனால நீங்க சுவிசேஷத்தை ட்ரூ காஸ்பலை கேட்டீங்கன்ற அர்த்தமே கிடையாது. உண்மையான சுவிசேஷம் என்ன சொல்லிட்டு வராங்க? இப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டு வராங்க, கடந்த நாட்கள் என்ன சொல்லிட்டு வந்தாங்க அப்படி சொன்னா, சில சொல்றாங்க நான் கடவுளுடைய சுவிசேஷனா இருக்கிறேன், கடவுளுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். என்ன பிரதர் சுவிசேஷம் அப்படி சொன்னா, வேற ஒண்ணும் இல்ல பிரதர், ஒரு காலகட்டத்துல நான் ரொம்ப சிக்கா இருந்தேன், மரண படுக்க வரைக்கும் போயிட்டேன், பிறகு டாக்டர்லாம் என்னை கைவிட்டாங்க, அதுக்கப்புறம் எங்க அம்மா ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க, ஒரு நாள் இயேசு என்னுடைய பெட்டுக்கே வந்தாரு, என்னை கரம் பிடித்து தூக்கிட்டாரு, அன்னைக்குல இருந்து நான் சுகமாயிட்டேன், என் வாழ்நாளெல்லாம் அவருக்காக வாழ போறேன் அப்படின்னு சொல்லி அவருக்காக நான் ஊழியம் செய்ய போறேன். நல்லது, அவருக்காக வாழ்றது, ஊழியம் செய்யறது நல்லது. ஆனா என்ன செய்ய போறீங்க, என்ன சொல்ல போறீங்க ரொம்ப முக்கியமானது அல்லவா? இவங்க போய் சுவிசேஷத்தை என்ன சொல்றாங்க, இப்படியாக நான் 20 ஆண்டு காலம் காச நோயினாலோ அல்லது கேன்சராலேயோ நான் போராடிட்டு இருந்தேன், மரண படுக்கை வரைக்கும் போயிட்டேன், டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. ஜனங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்டான ஒரு ஸ்டோரிய ஆன்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த நோயினாலே பயம், அந்த நோயில இவர் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாரு, இவர் எப்படி ஹீல் பண்ணார் காட். அப்புறம் இப்படியாக இருந்தேன், எங்க அம்மா போகாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல, பண்ணாத பொருத்தனை இல்ல, எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்ல உலகத்துல. ஒரு நாள் ஒரு போதகர் வந்தார், எனக்காக ஜெபம் பண்ணினார், எங்க அம்மா போதகர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டாங்க. அன்று இரவுலே நான் சொப்பனத்தில் ஒன்று கண்டேன், ஒரு வெள்ளை அங்கேயே நான் பார்த்தேன், அவருடைய கையை நான் பார்த்தேன், அப்படியே நான் தூக்கிட்டாரு, அணிலிருந்து நான் ஹீல் ஆயிட்டேன். டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டாங்க.